SmileyTrips.com இந்தியாவின் நம்பர் 1 டூர் ஆப்ரேட்டர். இவங்க இப்போ காஸ்மெட்டிக் மற்றும் டென்டல் டூரிசம் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, துபாயிலேருந்து இந்தியா வந்து லக்ஸூரியஸான டூர் ப்ளஸ் உங்கள் ஹேர், ஸ்கின் அண்ட் டென்டலுக்கான டெக்னிக்கலி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டை அஃபோர்டபுள் பேக்கேஜில் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஸ்மைலி ட்ரிப்ஸை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் இந்தியா மற்றும் உலகமெங்கும் மெட்ரோ ஃப்ரான்ச்சைஸியை 50 லட்சத்துக்கும் நான் மெட்ரோ ஃப்ரான்ச்சைஸியை 25 லட்சத்துக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன் டைம் ஃப்ரான்ச்சைஸி எடுத்து லைஃப் லாங் ஸ்மைலி ட்ரிப்ஸோடைய ஃப்ரான்ச்சைஸியை ரன் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரிய எண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்கள். கிஷன் தாஸ், ஸ்மிருதி வெங்கட் நடிப்பில் ரொமான்டிக் த்ரில்லரான தருணம் இப்போது டென்ட் கோட்டா OTT-யில் குடும்பத்துடன் கண்டு மகிழுங்கள். வால் போஸ்டர் சினிமா மற்றும் யுனானிமஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் தமிழகம் முழுவதும் சினிமாக்காரன் வெளியீட்டில் நேச்சுரல் ஸ்டார் நானி நடிக்கும் ஹிட் தி தேர்ட் கேஸ் மே 1 முதல் திரையரங்குகளில். இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற கேங்கர்ஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. அந்த ஸ்கூலில் ஒரு திறமையான ஒரு சின்ன பொண்ணு ஒன்று இருக்குது. அந்த பொண்ணு திடீர்னு காணாமல் போயிடுது. காணாமல் போனால் இதுக்கு காரணம் அந்த ஊரில் ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க 2 பிரதர்ஸ் தான் காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒரு பொறுப்பான ஒரு டீச்சராக அவங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மனு போடுறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இவங்களை கண்காணிக்க ஒரு போலீஸ் அதிகாரியை அனுப்புகிறாங்க, ஸ்கூல் வாத்தியாராக அனுப்புகிறாங்க. அதே ஸ்கூலில் சுந்தர்சி பிடி மாஸ்டராக வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஏற்கனவே அங்கே வடிவேலும் பிடி மாஸ்டராக இருக்கார். இப்போது அந்த ஊரில் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்துட்டு சுந்தர்சி கொஞ்சம் அதிகமாகவே பொங்க ஆரம்பிக்கிறாரு. சுந்தர்சியே அதிகமாக பொங்கினார். இந்த 2 ரவுடிஸும் என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணு எப்படி காணாமல் போச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இது ஒரு சுந்தர்சி படம். சுந்தர்சி படம்னாலே மூளையை கழட்டி வச்சுட்டு தான் போய் படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அது வந்து ஒரு லாஜிக் இல்லாத ஒரு மேஜிக் இருக்கும் அந்த படத்தில். எதையோ ஒன்று பண்ணி நம்மளை பொழுதுபோக்கான ஒரு படத்தை காமிச்சிருவார். அதில் முக்கியமான விஷயமாக காமெடி இருக்கும். அதுவும் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா 15 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் சுந்தர்சியும் வடிவேலும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்கன்னும் போது அதை ரொம்பவே எதிர்பார்த்து இந்த படத்தை பார்த்தோம். இந்த படத்தை பார்த்த உடனே மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா இந்த படத்தில் சுந்தர்சி வடிவேலு காமெடின்றது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம், நமக்கு வடிவேலுனால ஞாபகத்துக்கு வர்றது அவருடைய டயலாக் டெலிவரியும் பாடி லாங்குவேஜும் தான். இது 2மே இந்த படத்தில் மிஸ்ஸிங். அவர் வடிவேலு எதை பண்ணாலும் நம்ம சிரிப்போம். இந்த படத்தில் என்னென்னமோ பண்ணுறாரு, சிரிப்பு மட்டும்தான் நமக்கு வரல. வெறும் 10% காமெடியை கூட 200% டெலிவரி கொடுக்கக்கூடிய வடிவேலு இந்த படத்தில் எதுவுமே செய்ய முடியல அவரால். இந்த படத்தில் கூட சில சீன்களில் ஆடியன்ஸ் நல்லா தான் சிரித்தாங்க. அதுவே கூட அவர் வந்து ஒரு 200% டெலிவரி கொடுக்க வேண்டிய காமெடியை ஒரு 50% தான் கொடுத்துருந்தார். அதுக்கான சிரிப்பு தான் தேட்டரில் வந்தது. அதில் சமீபத்தில் சுந்தர்சி டைரக்ஷனில் 12 வருஷத்துக்கு முன்னே எடுத்து இப்போ ரிலீஸ் ஆன மதகஜராஜா படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம், 12 வருஷத்துக்கு முன்னால் அந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுமே ஃபுல் எனர்ஜியோடு இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. அதனால் மட்டுமே தான் அந்த படத்தை இன்றைக்கி ரசிக்க முடிஞ்சுது. அந்த படத்தையே கூட இன்றைக்கி அவங்கள வச்சு படத்தை எடுத்திருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்க முடியாது. அதுதான் இந்த படத்துலையும் நடந்து போச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு 3 வில்லைங்க ஹீரோ கிட்ட அடி வாங்குறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒரு 3 பேர் வராங்க. அவன் 3 பேரையும் போட்டு ஹீரோ புரட்டி எடுக்கிறாரு. ஒரு படம்னா வில்லன் கேரக்டர் வெயிட்டாக இருக்க வேணாமா? அதே போல் சுந்தர்சி படம்னாலே ஒரு 2-3 ஹீரோயினை போட்டு படம் பூரா கலகலப்பாக கொண்டு போவார். 2-3 கும்பாங்குத்து சாங் வேறு இருக்கும். அதெல்லாம் இந்த படத்தில் மிஸ்ஸிங்கு. இப்படி மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருளே இல்லாத ஒரு சுந்தர்சி படம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுந்தர்சி வடிவேலு காம்பினேஷனில் பல வருஷம் கழிச்சு ஒரு படம் வருது, நல்லா மனசை விட்டு சிரிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போய் படத்தை பார்த்தா, முடிஞ்சால் சிரிங்கடா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபஸ்ட் ஹாப்பும், இந்த ஃபஸ்ட் ஹாப்புக்கு இந்த செகண்ட் ஹாப் எவ்வளோ தேவலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் ஹாப்பும் வச்சு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. காமெடி படம் பார்க்க போய் இந்த கதிக்கு ஆளான நம்மளை நினச்சி வருத்தப்படுறதா, அல்லது வாழ்ந்து கட்ட வடிவேலை நினச்சி வேதனைப்படுறதா, ஒன்றுமே புரியலையே. Smiley Trips, your own travel company with only 25 lakhs.